மேற்கு வானத்தை இரத்த சிவப்பாக்கியபடி அன்றைய சாயங்காலம் முடியவும் அதற்கேற்ப அந்த சம்பவம் நடக்கவும் சரியாக இருந்தது. எம்ஜிஆரை சுட்டுட்டாராம் எம்.ஆர். ராதா. சென்னையிலிருந்து காற்றில் தீயாய் பரவிய இந்த செய்தியால் ஒட்டுமொத்த தமிழகமும் பதறியது. ஐயையோ, எங்க வீட்டு பிள்ளையை சுட்டுட்டாரே என்று லட்சக்கணக்கான ரசிகர்கள் இரத்த கண்ணீர் வடித்தனர். என்ன நடந்தது, எப்படி இருக்கிறார் எம்ஜிஆர் என்ற கேள்வியும் கவலையும் மூளைக்கு மூல சுழன்றடித்தது. சம்பவம் நடந்த சென்னையிலோ பெரும் கொந்தளிப்பு. ஆவேசம் கண்ட எம்ஜிஆர் ரசிகர்களை அமைதிப்படுத்த முடியவில்லை. கற்கள் வீசப்பட்டன, கடைகள் மூடப்பட்டன, போக்குவரத்து உறைந்தது. எம்.ஆர். ராதாவின் தோட்டத்திற்கு தீ வைக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத கும்பலின் மீது காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது. கடைசியாக சென்னையில் 15 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியது அரசு. இதனிடையே எம்ஜிஆரை சுட்டதோடு தன்னையும் சுட்டுக் கொண்டார் எம்.ஆர். ராதா என்ற செய்தி இந்த கலவரங்களில் கால்களில் சிக்கி கசங்கி போயிருந்தது. திரைப்படங்களில்தான் எம்ஜிஆருக்கு வில்லன் எம்.ஆர். ராதா, நிஜத்திலுமா என்ற வினாவுக்கு விடையாக அந்த சம்பவம் இப்படித்தான் நடந்தது என்று விவரிக்கின்றன அன்றைய ஊடகங்களும் ஆவணங்களும். 1967 ஆண்டு தமிழகத்தில் பொது தேர்தல் பரபரப்பு நிலவிய நேரம். ஆளும் கட்சியான காங்கிரசும் எதிர்கட்சியான திமுகவும் மோதுகின்றன. அன்றைய தமிழ் திரையுலகில் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த எம்ஜிஆர் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். சம்பவம் நடந்த அன்று தொகுதி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மாலை 4 மணிக்கு தனது வீடுள்ள ராமாவரம் தோட்டத்திற்கு திரும்பினார் எம்ஜிஆர் அவர்கள். அப்புறம் அங்கு நடந்ததை எம்ஜிஆரை தனது சாட்சியத்தில் கூறுகிறார். மாலை 5 மணிக்கு நான் மாடியில் இருந்தேன். தயாரிப்பாளர் வாசுவும் எம்.ஆர். ராதாவும் கீழே வந்திருப்பதாக வேலைக்காரர் ரத்தினம் எனக்கு மாடிக்கு போன் செய்தார். நான் கீழே இறங்கி வந்தேன். ராதாவும் வாசுவும் வரவேற்பு அறையில் இருந்தார்கள். நான் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வழக்கமாக உட்காரும் நாற்காலியில் அமர்ந்தேன். சட்டைக்கு மேலே ஒரு போர்வையை போத்தி இருந்த எம்.ஆர். ராதா சோபாவை விட்டு எழுந்து இருமியபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டு இருந்தார். எம்.ஆர். ராதா நிற்கும்போது நான் உட்காரும் வழக்கம் இல்லை. எனவே நானும் எழுந்து நின்றேன். ஏன் அண்ணே இருமிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று ராதாவிடம் கேட்டேன். அதற்கு அவர் காலையிலிருந்து பித்தவாந்தி, வாசு வீட்டில் கீரை சாப்பிட்டேன், அதனால் உட்கார முடியவில்லை என்று கூறினார். வந்த விஷயம் பற்றி வாசு என்னிடம் விளக்கினார். பேசிக் கொண்டிருந்த போது காது பக்கத்தில் ஓங்கி அடித்த மாதிரியும் அதை தொடர்ந்து எரிச்சலும் இருந்தது. காது பக்கத்தில் ஏதோ பாய்ந்த மாதிரி இருந்தது. கையை கொண்டு காதை பொத்தினேன். ரத்தம் வழிந்தது. உடனே நான் கீழே சாய்ந்து விட்டேன். நான் தலையை தூக்கி பார்த்தபோது என் முகத்திற்கு நேரே துப்பாக்கியை நீட்டியபடி ராதா நின்று கொண்டு இருந்தார். அப்போது ராதா என்னை சுட்டு விட்டார் என்று நினைத்தேன். என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டு எழுந்தேன். அதற்குள் பட அதிபர் வாசு, அட பாவி, இப்படி செய்து விட்டாயே என்று திட்டிக் கொண்டே ராதாவை பிடிக்க ஓடினார். ராதா 2 அடி பின்வாங்கிக் கொண்டு அவருடைய நெற்றி பொட்டில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு சோபாவில் குப்புற விழுந்தார். எனக்கு மயக்கமாக இருக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கள் என்று கூறிக்கொண்டு நான் போர்ட்டிகோவுக்கு வந்தேன். டிரைவர் மாணிக்கம் கார் கொண்டு வந்தார். நான் வழக்கம் போல பின் சீட்டில் ஏறிக்கொண்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வழியில் தொண்டை அடைத்தது. சுவாசிக்க கஷ்டமாக இருந்தது. ராயப்பேட்டை மருத்துவமனை சிகிச்சைக்காக எம்ஜிஆரும் ராதாவும் ஒருவர் பின்னர் ஒருவராக ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரப்பட்டனர். இக்காட்சியை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் இது சினிமா ஷூட்டிங் போல என்றுதான் முதலில் எண்ணினர். ஆனால் பிறகுதான் தெரிந்தது அது நிஜ விபரீதம் என்பது. அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டதும் இருவருக்கும் மேல் சிகிச்சைக்காக ஒரே ஆம்புலன்ஸில் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் மருத்துவமனைக்கு வெளியே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்களால் அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் இன்ச்சு இன்ச்சாகத்தான் நகர்ந்தது. எம்ஜிஆர் 100 ஆண்டு வாழ்க என்ற கண்ணீரோடு தலைக்கு மேல் கும்பிட்டபடி கோஷமிட்ட அந்த பெருங்கூட்டத்திற்கு அதே ஆம்புலன்ஸ் உள்ளேதான் எம்.ஆர். ராதாவும் இருக்கிறார் என்பது தெரியாது. அரசு பொது மருத்துவமனையில் எம்ஜிஆருக்கும் ராதாவுக்கும் அவசர சிகிச்சை ஆரம்பமானது. இரவு 10:45 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு தாண்டி ஆபரேஷன் நடந்தது. குண்டடிப்பட்ட இடத்திலிருந்து நிறைய ரத்தம் வெளியேறியதால் எம்ஜிஆர் உணர்வு இழந்திருந்தார். டாக்டர்கள் சத்யநாராயணா, ராமதாஸ் இருவரும் தீவிரமாக முயற்சித்தும் எம்ஜிஆரின் இடது காதை உரசி கொண்டு தொண்டையில் பாய்ந்துவிட்ட துப்பாக்கி குண்டின் ஒரு பகுதியை வெளியே எடுக்க முடியவில்லை. மறுநாள் 13ஆம் தேதி எம்ஜிஆருக்கு சுய நினைவு திரும்பியது. ராமச்சந்திரா, உன் முகத்தை காட்டும்போது 30 லட்சம் வாக்குகள் விழும் என்று சொன்ன அண்ணா மருத்துவமனைக்கு ஓடி வந்து கழுத்தில் போட்ட கட்டோடு படுத்திருந்த எம்ஜிஆரின் முகத்தை பார்த்து கண் கலங்கினார். உச்சகட்ட தேர்தல் பிரச்சார சமயம் அது.
சூறாவளியாக சுழன்று வாக்குகளை சேகரிக்கும் எம்ஜிஆர் இப்படி சுருண்டு கிடைக்கிறாரே என்று கண்ணீர் வடித்தனர் திமுகவின் முன்னணி தலைவர்கள். எந்த நிலையிலும் நிலைகுலையாத எம்ஜிஆர் இந்த நிலையிலும் ஆபத் பாந்தவனாக உருமாறினர். கழுத்தில் பெரிய பேண்டேஜோடு எம்ஜிஆர் கைகள் கூப்பியபடி உதயசூரியனுக்கே வாக்களிப்பீர் என்ற வாசகத்தோடு இருக்கும் பெரிய பெரிய போஸ்டர்கள் நாடு முழுக்க ஒட்டப்பட்டன. தங்களின் அபிமானத்துக்குரிய ஆசை முகம் இப்படி வலியோடு வாடியிருப்பதைக் கண்டு அனுதாபப்பட்ட மக்கள் உதயசூரியனுக்கு வாக்குகளை அள்ளி குவிக்க அமோக வெற்றி பெற்றது திமுக. மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே பரங்கிமலை தொகுதியில் ஜெயித்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு நடந்த அத்தனையும் நாடறிந்த வரலாறு. என்ன கணீர் என மணி அடித்தார் போல் ஒலித்த எம்ஜிஆரின் குரல் வளம் சுடப்பட்ட பிறகு சற்று பாதிப்படைந்தது. ஆனால் அதையும் கொஞ்சம் மழலை குரலாகவே கொண்டாடி மகிழ்ந்தனர் அவரது ரசிகர்கள்.